அடுத்ததான் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறமா நம்ம சிட்டா கிட்ட சிக்கி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட குடும்ப வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் தன்னோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி சிட்டா கிட்ட சிகி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நெருக்கமானவங்க கிட்ட தான் நம்ம மனசு திறந்து பேச முடியும் இல்லையா? அதனால தாங்க. ஆமா, உங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு மகேஷ்குமார் கிட்ட நம்ம உமா மகேஸ்வரி கேட்டாங்க. என்னோட கல்யாணமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரிச்சுட்டாருங்க மகேஷ்குமார். ஆமாங்க, என்னோட கல்யாணத்தை சொல்லப்போனா ஒரு மூவியாவே எடுக்கலாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவரோட குரல்ல ஒரு மென்மையான உணர்ச்சி கலந்திருந்தது. என்னோட ஒய்ஃபுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். சின்ன வயசுலயே சித்தி வீட்டில் தான் வளர்ந்தாங்க. யாரும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலங்க. அதனால சின்ன வயசுலயே வேலைக்கு போனாங்க. அங்கே தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். மகேஷ்குமார் நினைவுகளில் மூழ்கினார். ஆமாங்க, தன்னுடைய காதல் மனைவி துர்காவை பற்றி சிக்கிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட மனைவி கொஞ்சம் பயந்த சுபாவங்க. அவங்களோட இன்னசென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இருக்கிறதுலே ஹைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா சரியாக வேலை செய்யலை. ஒரு அதட்டு தாங்க அதட்டுன்னு. அப்படியே பயந்து நின்று என்னையே பார்த்தாங்க. நான் கூட ஹைட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக இருக்காங்க, திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் துர்கா அதுக்கு ஆப்போசிட்டாக பயந்து நின்னாங்க. அந்த துர்காவோட பார்வையிலேயே நான் விழுந்துட்டேங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சிகி ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் துர்காவோட ஃப்ரெண்டு எனக்கு ரோஸ் கொடுக்க வந்தாங்க. அன்னைக்கு லவ்வர்ஸ் டே. ஸோ ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்க. அதை பார்த்த துர்காவோட கண்ணில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபயருங்க. அப்படியே ஒரு முறை விட்டுறாங்க. வெறுன்னு கையை பிடிச்சா நேராக திருவேற்காட்டு அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் என் கண்ணை பார்த்து நம்ம 2 பேரும் இதே மாதிரி லைஃப் லாங்காக இந்த கோவிலுக்கு வரலாமா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலைங்க. இவன் என்ன சொல்ல வரா அப்படின்னு. ஆனால் புரிஞ்சதுங்க, இவரோட வாழ்க்கை துணைவனா நான் வாழ்க்கை முழுவதும் வருவனா அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் கேட்டாங்க. ஆமாங்க, அவள் தன்னோட காதலை என்கிட்ட சொல்லியிருக்கா. எனக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகேன்னு நானும் சொல்லிட்டேங்க. இதுக்கப்புறமா கோவிலை சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கடை வீதிக்கு போனோங்க. அந்த கடை வீதிக்கு போகும்போது துர்கா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டில் அன்னைக்கு டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பின்னாடி ஒரு ட்விஸ்ட்டு வரும். அப்போ இது உங்களுக்கு தேவைப்படும். நம்ம துர்கா மகேஷ்குமார் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? இன்னைக்கு பிடிச்ச கையை என்றைக்குமே விட்டுறாதீங்க அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் விதியை பாருங்க, துர்காவே நம்ம மகேஷ்குமார் கையை விட்டுட்டு போயிட்டாங்க. எப்போவுமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு. அடுத்த எபிசோடில் சிகியோட காதலை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சிகி சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.